கங்கா, கங்கா, இன்னுமா நீ தூங்கிட்டு இருக்க? எந்திரடி. ஆனா பஸ் உனக்காக தூங்கிட்டே இரு. ஆனா பஸ் உனக்காக காத்திருக்காதுடி. படிக்க வேண்டிய வயசுல தூங்கி ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஊரை சுத்தி ஒழுங்கா படிக்காம படிப்பை கோட்டை விட்ட. இப்ப ஏதோ கிடைச்ச வேலையும் இப்படியே செஞ்சு விட போறியா? உன் மனசுல அப்படி என்னதாண்டி நினைச்சிருக்க? இன்னும் கொஞ்ச நாள்ல ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற வீட்டுக்கு போறவ. அதுக்கும் இந்த அம்மா வேணும். காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா? திடுதுப்புன்னு நான் செத்து போனா அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ? இன்னும் 3 மாசத்துல எனக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. இந்த வேலையும் விட்டுட்டேனா ஆபரேஷனுக்கு எங்க இருந்து பணம் கொடுப்ப? நான் செத்தா நீ நிம்மதியா இருப்ப. நீ மேல போயிட்டனா பேச்சு துணைக்கு ஆளு கிடைச்சிருச்சுன்னு அப்பா சந்தோஷப்படுவாரு. அதப்படி நான் இங்க படுற கஷ்டத்துக்கு நான் செத்தன்னா நேர சொர்க்கத்துக்கு தான் போவேன். தினம் குடிச்சிட்டு வந்து என்ன அடிச்ச உங்க அப்பன் தாண்டி நரகத்துல இருப்பான். உங்க அப்பனுக்கு போர் அடிக்காம இருக்கணும்னா ஒண்ணு பண்ணு. அங்க இருக்கிற எலி மருந்து எடுத்து குடிச்சேனா அவருக்கும் ஒரு பேச்சு துணைக்கு ஆள் கிடைக்கும், எனக்கும் நிம்மதியா இருக்கும். ஏய் கங்கா, எழுந்திருக்க போறியா இல்லையா? எந்திரிச்சிட்டுமா? Good morning. Good morning. Good morning. Good morning. Good morning. Good morning. Hey. Hi டி. Hi. Hi டி. ஏண்டி கங்கா, வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே லேட்டா தான் வருவியா? எவ்வளவு நேரமா நீ வாரிட்டு இருப்ப? சும்மா ரெடி. மச்சான், வர சண்டே மறுநாள் கால் பண்றா, கிரவுண்டுக்கு போவோம். இதுக்கு மேல நீ வந்து என்ன பண்ண போற? ஹே அப்பண்ணா, லேட் ஆயிடுச்சுடி. சீக்கிரம் வா. வாடி. லேட் ஆனா மேனேஜர் கிட்ட இழுச்சிட்டு நிக்கணும். சீக்கிரம் வா. எங்க 2 பேரும் ஊர் சுத்திட்டு வரீங்க? ஆபீஸ் வர நேரமா இது? வீட்ல இருந்து கிளம்பும் போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. போன திங்கக்கிழமை இதே தான் சொன்னீங்க. நானும் போனா போதுன்னு மன்னிச்சு விட்டுட்டேன். ஆனா இனிமே அது நடக்காது. இன்னைக்கு சம்பளம் இல்ல. போங்க, ஹாஸ்டல்ல போய் 2 பேரும் படுத்து கொரட்டை விட்டு தூங்குங்க. வந்துட்டாளுங்க. எங்க விடுறது சொன்னீங்க? அதுவா, கம்பெனிக்குள்ள விடுறத சொன்னேன். இன்னைக்கு ஒரு நாள் 2 பேரும் பொழைச்சு போங்க. உள்ள போய் ஒழுங்கா வேலையை பார்க்கணும், சரியா? ஐயோ ஐயோ. என்ன மேனேஜர் கிட்ட ஒரு கொஞ்சல்? அந்த ஆளுக்கு வயசாயிடுச்சுன்னு நினைக்காத. அவன் ஒரு மாதிரி. என்ன கொஞ்சன? நான் ஒன்னும் குருடன் இல்ல, எனக்கு எல்லாம் புரியுது. நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். என்ன நீ என்ன பத்தி இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தியா? சபலமான ஆளு மாதிரி தெரியறான், அதனால பார்த்து நடந்து கூட சொன்னேன். நீங்க ஃபர்ஸ்ட் கஸ்டமர் கிட்ட நம்பிக்கை வாங்கணும். அவங்க நம்புற மாதிரி பேசணும், புரிஞ்சுதா? இது புது கம்பெனி, கவர்மெண்ட் அங்கீகாரம் பெற்றது. மெட்ரோ கம்பெனி பல்பு மார்க்கெட்ல 210 ரூபாய்க்கு விற்குது. ஆனா குவாலிட்டி அதிகமாகவும் மின்சாரம் கம்மியாகவும் நம்ம பல்பு வெறும் 100 ரூபாய்க்கு விற்குதுன்னு சொல்லணும். அது மட்டும் இல்ல,
நம்ம பல்பு 1 வருஷம் வாரண்டியும் கேரண்டியும் உள்ளதுன்னு கஸ்டமர் கிட்ட புரியுத மாதிரி நீங்க எடுத்து சொல்லணும். உங்க salary டார்கெட் பெர் டே 20 பல்பு. அதுக்கு மேல விற்கிற ஒவ்வொரு பல்புக்கும் 30 ரூபாய் உங்களுக்கு கமிஷன். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா பெர் மந்த் ஈஸியா 30,000 வரை நீங்க சம்பாதிக்கலாம். இனி எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு. ஓகே, உங்க சம்பளம் உங்க வேலையை பொறுத்தது. உங்க வளர்ச்சிக்கு கம்பெனி கேரண்டி. ஆல் தி பெஸ்ட். ஓகே சார். பெரிய கேரண்டி தராராம், கேரண்டி. சைனால 30 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபா லாபம் வச்சு விற்கிறாரு. இப்படி வாங்குற பில்லுல கம்பெனியோட அட்ரஸ் நெதர்லாந்துன்னு இருக்கும். வாங்குறவன் பல்ப்பு பீஸா போனா நெதர்லாந்துக்கா போவோம். நம்ம கம்பெனியோட பல்ப்பு முதலாளியோட புத்தி அதீத புத்தி. வேணா சொல்றல, போமா ப்ளீஸ் போ. காலையில இருந்து எத்தனை வீடு ஏறி இறங்குறது. இன்னும் ஒரு பல்பு கூட விற்கல. ச்சே. இங்க கூடு, நான் கூட்டுறேன். தொந்தி பெருசா இருந்தாலும் நல்லா. நீ சொன்னது ரைட்டு தான். அடிச்சு நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. என்ன இருந்தாலும் அந்த ஆள் ஒரு சந்தேகக்காரன். அந்த அக்காவை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நகரவே மாட்டான். இருந்துட்டு போட்டோம். இந்த காலத்துல இப்படி ஒரு புருஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பாவி, ஐயோ நான் இல்லடா. ஐயோ என்னது? ஏதோ எழுதி இருக்கு. இன்னைக்கு ராத்திரி என் கனவு கண்ணை பார்க்க காத்திருக்கிறது. ஹாஸ்டல் பின்புறம் வரவும், வரும்பொழுது போர்வை எடுத்து வரவும். இதெல்லாம் தேவையாடா? ரோட் ரோலர் ஏறின மாதிரி இப்படி போஸ் கொடுத்து படுத்துட்டு இருக்க. இப்போ எப்படி இருக்கு? நீங்க எழுதின கவிதைக்கு கிடைச்ச பரிசா இது? மூஞ்சி நல்லா வீங்கி வலி இருக்கிறதுனால பேசோ சாப்பிட முடியாது. அது மட்டும் இல்ல, டாக்டர் இவனை உடம்ப அசையாம இருக்க சொல்லியிருக்காரு. முருங்கைலையும் உப்பும் சேர்த்து அரைச்சு தேய்ச்சா வீக்கம் பட்டுன்னு போயிடும். இந்த மாசம் ஒரு நல்ல மசாஜ் சென்டர் போயிட்டு உடம்பு நல்லா மசாஜ் செஞ்சு, அதுக்கு வேலையே இல்ல, ஃப்ரீயாவே வாட்ச்மேன் செஞ்சுட்டு போயிட்டான். போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? கொடுத்து போலீஸும் தூக்கி போட்டு மிதிக்கவா? சரி, நாங்க கிளம்புறோம். ஹே, அது பேஷண்ட்டுக்கு வாங்கினது. தண்ணியே குடிக்க முடியல, எதுக்கு ஆப்பிள்? போச பாரு, நல்லா எலும்பு கொடுக்கு இன்ட்டு போட்ட மாதிரி. இருந்த ஒரு ஆப்பிளையும் பிடிக்கிட்டு போயிட்டான்.
கங்கையின் வடிவம் நீ அல்லவா நீ துளி தங்கும் வெண்மேகமாக என் மீது வீசும் குளிர் தென்றலே காதலில் சேர்ந்தது பிரிந்திடுமா காலங்கள் சென்றும் அழிந்திடுமா அதில் என்னை நான் காண்கிறேன் என் இதயம் நீதானடி என் வாழ்வின் நன்னாளதே உன்னோடு நான் சேர்ந்ததே ஓ நீதான் என் அன்பே நீதான் என் உலகே மல்லிகை பூவாய் நீ மாறவே மெல்லிய காற்றாய் நீ வீசவே வானவில் நீந்தும் ஆகாயமே நீ மடி மீது சாயும் சேயல்லவா கண்ணோடு கண்கள் நாம் கண்டதெல்லாம் இதழோடு இதழாய் சேர்ந்தனவே அதில் என்னை நான் காண்கிறேன் என் இதயம் நீதானடி என் வாழ்வின் நன்னாளதே உன்னோடு நான் சேர்ந்ததே ஓ நீதான் என் அன்பே நீதான் என் உலகே இப்போ வரேன்னு சொன்னேன். நான் 2 hours இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபோன் பண்ணல எடுக்காம கட் பண்ணிட்டே இருக்க. நீ தானே என்ன ஃபோன் பண்ணி வர சொன்ன, அப்போ வெயிட் பண்ணி தான் ஆகணும். என்ன விவேக் இப்படி எல்லாம் பேசுற? எவ்வளவு டார்ச்சர் பண்றாங்கன்னு தெரியுமா? நம்ம கல்யாணம் உடனே நடக்கணும்னு சொல்றாங்க. எப்போ பண்ணிக்கலாம்? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு விளையாட்டு கூட என் வீட்டில் சொல்ல முடியாது. எங்கள் அக்கா கல்யாணத்துக்கான கடனேன்னு அடையலை. என் கல்யாணத்துக்கு வர போகிற வரதட்சணை வச்சு தான் அந்த கடனே அடைக்கணுன்ட்டு எங்கள் அப்பா பிளான் போட்டிருக்காரு. நீ முன்னாடி இப்படிலாம் சொல்லலையே. உங்க பொண்ணு இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. நீங்க தான் உங்க இப்படி எல்லாம் பேசுறது லவ்லெஸ், அதெல்லாம் போயின்னு பொண்ணுங்களுக்கும் தெரியும். ஆனால் அவங்களுக்கும் சுகம் கிடைக்கிறதுனால நாங்கள் சொல்கிறதெல்லாம் நம்புகிற மாதிரி நடிக்க வேண்டியது. காதலுக்காகவும் காதலனுக்காகவும் எல்லாத்தையும் தியாகம் செய்கிற மாதிரி எங்களையும் நம்ப வைக்க வேண்டியது. உங்கள் அம்மாவுக்கும் வசதியான ஒரு பையன் கிடைச்சான்னு நீ சொன்ன இல்லை, தெரியாமல் தான் கேட்குறேன். தான் பொண்ணை காதலிக்காக தெரிஞ்சும் அந்த பையனையும் தான் பொண்ணையும் தனியாக வீட்டில் விட்டு எந்த அம்மாச்சும் வெளியில் போவாங்களா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? போன வாரம் ஒரு புரோக்கர் வந்தான். எனக்கு 100 பவுனும் 5 லட்சமும் ஒரு ஷிஃப்ட் காரும் வாங்கி தரத்துக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. அப்படி அதை எல்லாத்தையும் வேணான்னு விட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணி தியாகி பட்டம் வாங்க என்னால் முடியாதுமா. இல்லை, என்ன மாதிரியே உனக்கு வேற ஒருத்தன் கிடச்சி நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேன்ட்டு நான் உன்னை எப்படி நம்புறது? அவளை எப்படி நீ நம்புவ? அது எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. வேற ஒருத்தங்க கூட போனாலும் காசு என்கிட்ட தானே இருக்கும். நான் ஒன்றும் ஏமாந்தவன் இல்லை. அப்படின்னு ஒரு விஷயம், இனிமேல் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத, சரியா?
இந்த சோதனை வாழ்க்கையில எந்த தப்பு பண்ணாத என்ன நீ சோதிக்கிறியே. கடவுளே, இனி எனக்கு கஷ்டத்தை கொடுக்காத. நீ என்றால் என் வாழ்வு எங்கே? நீ போன பின்னே வழிதானே நெஞ்சில் உன் நினைவிலேதான் உயிர் வாழ்கிறேன். நீ இல்லை என்றால் மடிவேனடா. ஒரு நேரமும் தன் மடியில் சாய்ந்தால் மறுவாழ்வு கூட வேண்டாமே. என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லடி, விவேக்க வரும்போது பார்த்தேன். ஆனா நான் அவனை மைண்ட் பண்ணல. ஏன், ஏதாவது சண்டையா? சண்டைலாம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். சண்டை போடுறதெல்லாம் சகஜம் தாண்டே. ஆனா உன் ஆள் எஸ் ஆகாம பாத்துக்கோ. உங்க அம்மா உனக்கு வரதட்சணை கொடுத்து கட்டி வைப்பாங்கன்றது நடக்காத விஷயம். நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இவன மாதிரி ஒருத்தனை புடிச்சுக்கணும். அப்படிலாம் அவன் என்னை விட்டு போக மாட்டான், போகவும் விட மாட்டேன். அடியே செல்வி புள்ள அச்சச்சோ. செல்வி என்ன எது இது கும்பல புரட்டி மாதிரி பழைய ஸ்டாக் எடுத்து வைக்க புது ஸ்டாக் எடுத்து வச்சுக்க. சார் அது வந்து பழைய ஆளு நம்ம ஆளு நம்பிக்கையானவன் ஒழுங்கா பாத்துக்கவேன்னு நினைச்சா என்னை பத்தி தப்பா சொல்லிட்டு போறான். ஓ சரக்கேத்த வந்த பையன் என் முன்னால 3 வார்த்தை பேச சும்மா கிடுகிடுன்னு நடுங்குவான். இன்னைக்கு முதலாளி ஆன உடனே அந்த கதையை நான் சொல்றேன். முதல்ல அவன் எனக்கு கீழே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்படியா? கணக்குல வராத சரக்குலாம் வீட்டுல இறக்க சொல்லி முதலாளி சொல்லி விடுவாரு. அப்படியா? அதாவது பாத்திமாவோட அப்பா இவனும் லோட இருக்கிறேன்னு சொல்லி முதலாளியோட பொண்ணுக்கு லோட ஏத்திட்டான். கதை அப்படி போதும். அவர் என்ன பண்ணுவாரு, வேற வழி தெரியாம அவனுக்கே கட்டி வச்சிட்டாரு. கம்பெனியும் பாத்துக்கிட்ட சொல்லிட்டாரு. சூப்பர் சூப்பர். அப்படி இருந்தவன் லோடு இறக்க வந்த மும்மது இன்னைக்கு கோடீஸ்வரம் மும்மது ஷா ஆயிட்டான். எம்டி கூப்பிடுறாரு. போ போ போ. மே கமின் சார்? எஸ். பரவாயில்ல சார், தேங்க்யூ. இந்த வாரம் உன்னோட செயல் எவ்வளவு? 70 சார். 70னா அப்போ 1400 ரூபா. ஒரு மாசத்துக்கு மேக்ஸிமம் 5400 ரூபா. ஆமா, நீ ஐடி படிச்சிருக்கல? ஆமா சார். நான் ஒரு புது எலக்ட்ரிக் கான்ட்ராக்டிங் கம்பெனி ஆரம்பிக்க போறேன். அதில் ஒரு சூப்பர்வைசர் வேக்கன்சி இருக்கு. மாசம் 20,000 சம்பளம். கங்காவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நான் வேற ஆள் வைக்க மாட்டேன். இருக்கு சார். ஓகே, அப்படின்னா நீ சொல்ற மாதிரி கேட்கணும். இப்போ நீ போலாம். ஓகே சார். என்ன சிரிச்சுட்டே வர? என்ன விஷயம்? அது போற வழியில சொல்றேன். ஒன்னும் இல்லடி, எம்டி புதுசா கான்ட்ராக்ட் எடுக்க போறாராம். அதுல சூப்பர்வைசர் போஸ்டிங் இருக்கான். என்ன ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டாரு. அதான்டி. சூப்பர் டி. வணக்கம் சார். இது கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண CLF பல்ப். எவ்வளவு லோ வோல்டேஜ்லயும் எரியும் சார். இதோட மார்க்கெட் பிரைஸ்? நிறுத்து இங்க எல்லாம் CFL பல்பு தான். சார் ப்ளீஸ் சார், 2ஆவது வாங்கிக்கோங்க. அப்பதான் என் டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். இருக்கிறத மொத்தமா வாங்கிட்டா என்ன கிடைக்கும்? 1500 ரூபாய் கிடைக்கும் சார். நான் கேட்டது எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டேன். சாருக்கு என்ன வேணும்? எனக்கு இந்த லைட்டெல்லாம் எடுத்து பெட்ரூம்ல மாட்டி தரணும், முடியுமா? இங்க யாரும் பார்க்க மாட்டாங்களா? இங்க யாரும் இல்ல. ஓகே. வா.
ஃபோன் நம்பர் கொடுக்கல. இடம் தான் தெரியும்ல, வியாபாரம் குறையும் போது நானே ஓகே வரேன். ஓகே. என்னடி சோகமா இருக்க? ஒன்னும் விக்கலையா? 25 வீடு ஏறி இறங்கிட்டேன்டி. 2 பல்பு தான் வித்து. பயங்கர டயர்டா இருக்கு. இந்த வீடை பார்த்தப்ப இதே மாதிரி ஒரு வீடு கட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதான் பார்த்துட்டே உட்காந்துருக்கேன். நீ எல்லாத்தையும் வித்துட்டியா? எல்லாத்தையும் வித்துட்டேன்டி. எங்க? எப்படி? அது ஒருத்தன் அவன் வீட்டு பெட்ரூம்ல பல்ப மாட்டி கொடுத்தான். எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன்னு சொன்னான். நானும் மாட்டி கொடுத்தேன். படுத்துட்டு வந்தேன்னு சொல்லு. ஆமாண்டி, அப்படிதான். காக்காவோட பசியும் தீரும், பசுவோட வலியும் தீரும். கூடுதலா ஒரு 1500 கிடைச்சது. பணம் கிடைக்குதுன்னா கசக்குமா? படுக்கிறதுனால உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நீ செஞ்ச காரியத்தை நான் ஏத்துக்கிறேன். பட் அதுக்காக ஒரு 1500 ரூபாய் புரியலடி. இப்போ என்ன எடுத்துக்கோ. அம்மாவோட ஆப்ரேஷன், ஒரு வீடு, என்னோட கல்யாணம், இதெல்லாம் சேர்த்து ஒரு 25 லட்ச ரூபாய் எனக்கு வேணும். அது கிடைக்கும்னா நீ பண்ணிட்டு வந்த காரியத்தை நானும் பண்ணுவேன். என்னது 25 லட்சமா? நடிகைக்கு தான் அவ்வளவு பணம் கிடைக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். எதுவா இருந்தாலும் ஓ பிசினஸ் தந்திரத்தை என்கிட்ட சொன்னதோட நிறுத்திக்கோ. வேற யார்கிட்டயும் சொல்லாத. இந்த ரூம்ல தானடி லத்தீப் சொன்ன ஐயர் பையன் தற்கொலை செஞ்சுக்கிட்டான். ஐயர் பையனா? இது என்னடி புது கதை? புது கதை இல்லடி, இது பழைய கதை. நீ என்னடி சொல்ற? கருமாதி பண்ணியும் அவ ஆவே இங்க இருந்து போகலையா. எஸ், நல்லா பயந்துட்டாடி. ஆமா ஆமா. கங்கா, என்னாச்சு? என்னடி என்னாச்சு? அங்க ஜன்னல் ஓரமா ஒரு ஆள். எங்கடி என்னாச்சு? ஐயர் பையன் வந்திருப்பான். நீ ஒருத்தி போதும்டி, அவளே பயந்து போயிருக்கா. நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் பிளான் பண்ணோம். இப்ப நம்ம தூக்கமே போச்சு. நீ படுடி, நீ படுடி, நீ படுடி. இந்த நேரத்துல யார் பெல் அடிக்கிறது? இவளே பயந்து போயிருக்கா. இதுல இதுவரையா? என்னாச்சு? சத்தம் கட்டுச்சு. அது ஒண்ணும் இல்ல, அவ ஒரு கரப்பாம்பூச்சி பார்த்து பயந்துட்டா. ஓ அவ்வளவுதானா? நான் கூட நினைச்சேன் உங்கள யாரோ தொங்கிட்டு நாக்கு தள்ளிடுச்சோன்னு. ஒரு கருப்பாம்பூச்சை பார்த்து பயப்படுறாங்க. வாடா நீ, இவளையே பாரு, ஒரு நாளைக்கு ஓனாக்கும் தள்ளும். கங்கா, எஸ் சார். நீ எனக்கு சின்ன ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, நம்ம கம்பெனிக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்க போகுது. அது ஃபிட் பண்ணி கொடுக்கணும். இன்னைக்கு லத்தீஃப் லீவ் இல்லையா? ஃபிட் பண்ணதுக்கு உனக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் கிடைக்கும். சார் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நீ கொஞ்சம் கம்பெனிக்கு உதவி பண்ணா பல்க் ஆர்டர் கிடைக்கும். சப்போஸ் ஒரு வேலை உனக்கு அங்கே லேட் ஆனா நீ ஒரு ஆட்டோ பிடிச்சு ஹாஸ்டல் போயிடு. அந்த காசு நான் கொடுக்குறேன். சார் கம்பெனி ஸ்கூட்டி கொடுத்தா போதும். ஓ, உனக்கு ஸ்கூட்டியோட ஓட்ட தெரியுமா? தெரியும் சார், ஆனா லைசென்ஸ் தான் இல்ல. அதொന്നും பிரச்சனை இல்லை. நீ ஸ்கூட்டி எடுத்துட்டு போ, ஹாஸ்டலுக்கு கொண்டு போய் நாளைக்கு கொண்டு வந்த போதும். ஓகே சார், தேங்க்யூ. சும்மா அமுத்திக்கிட்டே இருக்க. இந்த காலை வச்சு நடந்து வராண்டமா? ஐயா
ஆமா காலையிடு வைக்கிறேன். இருட்டிடுச்சுன்னு நீ பாட்டுக்கு ரூம் போயிடாத. ஓகே ஓகே கொண்டு போய் சேர்த்துருமா. இந்த வீட்டில் தான் லைட் எரியுது, இங்கே கேட்போம். சார், மேடம், என்னம்மா? இங்க பக்கத்துல பங்களா இருக்குன்னு சொன்னாங்க, எப்படி போகணும்? நீ வந்த வழியில நேரா போனா வருமா? ம். ஐயோ, இதை விட்டுட்டு போயிடுச்சு அந்த பொண்ணு. ஏய், நான் இந்த வீட்டு வாட்ச்மேன், பேரு முனியாண்டி. பல்பு கம்பெனில இருந்து வரையா? எல்லா லைட்டும் எடுத்துட்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கேன். நாளைக்கு வந்து மாட்டி கொடுக்கட்டுமா? அதுக்கு அவசியம் இல்ல, இங்க நிறைய கம்பெனி இருக்கு. அதுக்கு இல்ல சார், டைம் ரொம்ப ஆயிடுச்சு, அதான் கேட்டேன். எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ள வா.
எங்க சார் இருக்கீங்க? இந்த ரூம்ல மட்டும்தான் லைட் இருக்கு. ஹால்லையும் மற்ற எல்லா ரூம்லயும் பல்பு ஃபியூஸ் ஆயிடுச்சு. அந்த பல்ப் எல்லாத்தையும் மாத்திட்டு புதுசா சிஎல்எஃப் போடணும். நான் வெளியில போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் தனியா இருக்கணுமா? இங்க உன்னை யாரும் ஒன்றும் பண்ணிட மாட்டாங்க. சரியான பயந்த கொள்ளியா இருக்க. ஐயோ, நல்லா மாட்டிக்கிட்டேன். number you are trying to reach is currently not reachable. To leave a voice SMS, just dial star. முன்னாடி வந்தவங்க இங்க வேலை செய்யறவங்களா? ஆமா, பேரு தாயம்மா. அவங்க நமக்கு இங்க டீ போட்டு கொடுக்க வந்திருக்காங்க. நீ வா, மேல உனக்கு எல்லா ரூமையும் காட்டுறேன். வா. இந்த பொண்ணு இன்னும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மேல வா.
சுவிட்ச போடாத. எல்லா இடத்துலயும் ஷார்ட் ஆகுது. எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அப்புறமா சுவிட்ச போடலாம். இது வேறயா? பொண்ணு இங்க 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 பாரு. அட இங்க. முதல்ல இந்த ரூம்ல தான் பல்ப மாட்டணும். வா வா சீக்கிரம் வா. திரு முடிச்சுக்கிட்டே இருக்க. அட இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. நான் சாப்பாடு வாங்க மறந்துட்டேன். நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள நீ எல்லா பல்பையும் மாட்டி வை. அந்த டார்ச்சை கொடுத்துட்டு போங்க. டார்ச்சா? எதுக்கு? உன்கிட்ட டார்ச்சை கொடுத்துட்டு நான் என்ன பண்றது? கீழே ரூம்ல லைட் இருக்குல்ல, அப்புறம் என்ன? சரியான பைத்தியக்காரன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. எல்லாரும் கூட்டு குடும்பமா இருக்காங்க. அண்ணா, அக்கா, சார், எங்க போனாங்க? யாரையுமே காணோம். அக்கா, என்னம்மா உங்களுக்கு டீ வேணுமா? முனியாண்டி உள்ள இருக்கான். இது உனக்குள்ள டீ.
கங்கா கங்கா என்னடி இப்படி வந்திருக்க? அலங்கோலமா? என்னாச்சு? கேட்டுட்டே இருக்க, ஏதாவது சொல்லுடி. என்னடி ஆச்சு அவளுக்கு? இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? என்ன ஆச்சு? கங்கா உன்னதான் கேக்குறேன். பாத்து பாத்து வா. என்னாச்சுடி? வாயை திறந்து சொல்லு. கங்கா 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 எங்கடி போயிட்டு வந்த? என்னடி சொல்ற? சரி, நீ இப்போ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். படுத்து தூங்கு, காலையில பேசிக்கலாம். படு படு. பாத்து பாத்து. சார், என்ன கங்கா இவ்வளவு காலையில ஆச்சரியமா இருக்கு. சார் ஸ்கூட்டினாலயா? சார், அது ஒரு பேய் பங்களா சார். நேத்து நான் போறதுக்குள்ள அங்க இருட்டிடுச்சு. அங்க நடந்தது சொன்னா நீங்களே நம்ப மாட்டீங்க. என்னாச்சு சார்? அது இன்னும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மேல வா. என்னம்மா? நான் இதை எதையும் நம்ப மாட்டேன். இல்ல சார், இது சத்தியமா நடந்துச்சு. இனிமே நீங்க எவ்வளவு பணம் தரேன்னு சொன்னாலும் நாங்க போக மாட்டேன். எங்க இருட்டான உடனே நீ பயந்துட்ட. அங்க நடந்ததெல்லாம் எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறது? சிஎஃப்ல எப்படி ரெட் கலர் ஆகும்? எப்படி யோசிச்சாலும் எனக்கு புரியல. சத்தியமா சார், நான் என் கண்ணால பார்த்தேன். அது எப்படி? தாழ்மாக்கு மேல மேல
பங்களாவில போயின மேனேஜர் சொன்னாரு. எதுக்கு போன? இந்த டைம்ல யாரும் அங்க போக மாட்டேன்டி. அந்த பங்களால ஏதோ அமானுஷமா நடக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ எதுக்கு போன? ஹலோ ஹலோ. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. பேய் வீடு யாராவது இந்த காலத்துல இதெல்லாம் நம்புவாங்கன்னு நினைக்கிறியா? சார் சத்தியமா நடந்துச்சு. சரி கங்கா, நீ சொன்ன மாதிரி காவல்காரன் பேயா இருந்தா அந்த பேய் கம்பெனிக்கு காசு கொண்டு வந்து கொடுக்குமா? என்னது? வாட்ச்மேன் இங்க வந்தானா? கங்கா, நீ இங்க வர்றதுக்கு முன்னாடி இங்க இருந்து போன ஆளை நீ பார்க்கலையா? பேய் பகல்ல வெளியில வந்து நடக்குதுன்னு நான் எங்கேயும் கேட்டதில்லை. சார் இங்க வந்தவ அந்த ஆளு அவன் பேரை சொல்லி எங்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டான். அது மட்டும் அல்ல, வாங்கின பல்புக்கு பணத்தையும் கொடுத்துட்டு போனான். அது சார், அந்த ஆளு வெளியே போன நேரத்துல பயந்து அந்த ஆளுகிட்ட கூட சொல்லாம வந்திருக்க. அதனால அந்த பொண்ணை திட்டாதுங்கன்னு கூட சொன்னாரு. நீ முதல்ல ஒரு சைக்காட்டிஸ்ட பாரு, உன் பயத்தை போக்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரு. இல்லைனா மெண்டல் ஆயிடுவேன். சார் நான் சொன்னதெல்லாம் உண்மை சார். இத பாரு, நீ சொல்ற கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க. நான் எந்த கம்பெனி நடத்தல. எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்காரு, நீ அங்க போய் அவரை பாரு. ஒரு கயர் கொடுப்பாரு, அது வாங்கி கட்டினா உன் பயம் எல்லாம் போயிடும். நீ இப்ப கிளம்பு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏண்டி மூட் ஆஃபா இருக்க? நான் சொல்றத யாரும் நம்ப மாட்டாங்கடி. நீ சொன்னதெல்லாம் கேட்கும்போது பயத்துல ஏதோ உளறியோன்னு தோணுது. நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நீ முதல்ல பயப்படுறத விட எல்லாம் சரியா போயிடும். எம்டி சொன்ன மாதிரி முதல்ல ஒரு தாயத்தை மந்திரிச்சு நான் உன் கையில கட்டுறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்காரு. தேங்க்யூ. நான் பண்ண பிரெக்னன்சி டெஸ்டோட ரிசல்ட் பாசிட்டிவ் ஆயிடுச்சு. என்னடி சொல்ற? இதுக்கு காரணம் அந்த விவேக் தானே? அவன் உன்னை கைவிட்டா அவன் வீட்டு வாசல்ல போய் உட்காருவேன்னு சொல்லு. சீக்கிரம் கல்யாணம் பண்ண சொல்லுடி. இதுக்கு காரணம் விவேக் தானே? இப்ப நீ என்கிட்ட எதுவுமே கேட்காத. டைம் வரும்போது நானே சொல்றேன். நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு. பணம் கொஞ்சம் செலவாகும். நீ எதுக்கும் பயப்படாத. இருந்தாலும் பிரச்சனை இல்ல, இதை யாருக்கும் தெரியாம கலைச்சிடலாம். நீ எதுக்கும் பயப்படாத. எதுவா இருந்தாலும் நான் இருக்கேன். மேட்ரு முடிஞ்ச 2 நாள்ல ஒரு மாத்திரை போட்டிருக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கலாம்ல. இந்தா இதுல இருந்து ஒரு 4 ஐட்டம் எடுத்து வச்சுக்கோமா. புது புது ஐட்டம். என்ன பல்பு இது? இதுவும் சிஎல்எஃப் தான், ஆனா கலரு மஞ்சள், நீலம், பச்சை, சிவப்புன்னு எல்லா கலர்லயும் இருக்கு. இன்னைக்கு தான் குடோன்ல இருந்து புதுசா எடுத்து வந்திருக்கேன். ரொம்ப ஊத்து பார்க்காதம்மா. இதோட சேம்பளை தான் அன்னைக்கு நான் ஃபிட் பண்றதுக்கு பைக்ல வச்சு விட்டேனே, நீ பார்க்கலையா? சிஎஃப்எல் எப்படி ரெட் கலர் ஆகும்? எப்படி யோசிச்சாலும் எனக்கு புரியல. லத்தீஃப், ஜீப்ல வந்திருக்க. யாருது? இது நம்ம முதலாளி புதுசா வாங்கினது, பல்பு சப்ளை பண்றதுக்கு.
கடையில ஃபுல் ஸ்டாக் லிஸ்ட் என் டேபிள் இருக்கணும். நான் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் போறேன். ஓகே சார், தேங்க்யூ. போயிட்டியா? போடாடே. எல்லா கணக்கும் சரியா இருந்தா தானே அடிச்சு மாத்த முடியும். அடிச்சு மாத்தணுமா? சொந்த முதலையா? சொந்த முதலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். இது எல்லாம் பாத்திமோட அப்பா பேர்ல தான் இருக்கு. கணக்க சரியா கொடுத்தா தானே மாச செலவுக்கும் பெட்ரோல் செலவுக்கும் காசு கிடைக்கும். பாத்திமோட அப்பா எப்பேற்பட்ட ஆளு, தான் செத்ததுக்கு அப்புறம் தான் தான் மகளுக்கு சொத்துலாம் கிடைக்கும்னு சொல்லி பத்திரம் எழுதி வச்சிருக்காரு. சோ அதனாலதான் இன்னி வரைக்கும் சார் உங்களுக்கு துரத்தி விடலையா? பின்ன துரத்தி விட்டுருவாப்லையா? சிட்டிக்கு வெளியே வர போற பெரிய ஐடி கம்பெனி, அடுத்து ஒரு பெரிய பங்களா, அது ஒட்டினாப்லயே 2 ஏக்கர்ல காலி இடம். எப்படி பார்த்தாலும் பல கோடி ரூபா சொத்தை பாத்திமாக்கே தெரியாம வாங்கி போட்டிருக்காரு. சார், நான் கொஞ்சம் ஸ்கூட்டி எடுத்துக்கிறேன். ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். அது எப்படி முதலாளி கிட்ட சொல்லாம? நான் சொன்னேன்னு சொல்லுங்க போதும். கண்ணை கட்டிக்கொள்ளு, காதை பொத்திக்கொள்ளு, வாயை நீயும் மூடிக்கொள்ளு. கண்ணை கட்டிக்கொள்ளு, காதை பொத்திக்கொள்ளு, வாயை நீயும் மூடிக்கொள்ளு. வெட்கமே மாறிப்போ, மானமே தூரப்போ, காசுதான் கடவுள்டா, பணமதோ தெய்வமடா. கண்ணை கட்டிக்கொள்ள, காதை பொத்திக்கொள்ள, வாயை நீயும் மூடிக்கொள்ள. Make it rain, let the money rain over me behind and spend more just for fun. As I change my life, some broken boundaries that let me down, but never harm me. For everything I just wanna say, give me more, give me more, give me satisfied. Make it rain, let the இது யாருடைய பங்களானா? அது டவுன்ல பல்பு கம்பெனி நடத்துற ஒரு ஆளோட பங்களா. சும்மா பூட்டி தான் கிடக்குது. எதுக்குமா கேக்குற? என்ன விஷயம் சொல்லுமா? ஒண்ணும் இல்ல. கேட்டதோ கொஞ்சம் தான், கொடுத்ததோ கோடிகளாய். இத்தனை காசை கொண்டு என்ன நான் செய்வேனோ? காசுக்கும் மேல காகனும் கூட என்றுமே பறக்காதே. காசுக்கும் மேல காகனும் கூட என்றுமே பறக்காதே. கடலின் நடுவே படுக்கை போட்டு தூங்கலாமே. கண்ணை கட்டிக்கொள்ளு, காதை புத்திக்கொள்ளு, வாயை நீயும் மூடிக்கொள்ள. மெர்சலாய் ஊரை சுத்தி பறவையாய் பரப்போமே. நன்மைகள் செய்வதற்கே தேர்தலில் ஜெயிப்போமே. காலம் போற போக்கு நாமும் கூட போவோம், வாழ்க்கை அது நிற்காதே. காலம் போற போக்கில் நாமும் கூட போவோம், வாழ்க்கை அது நிற்காதே. விண்வெளியிலே படகையொட்டி போகலாமே. கண்ணை கட்டிக்கொள்ள, காதை புத்திக்கொள்ள, வாயை நீயும் மூடிக்கொள்ள. கண்ணை கட்டிக்கொள்ள, காதை புத்திக்கொள்ள, வாயை நீயும் மூடிக்கொள்ள. வெட்கமே மாறிப்போ, மானமே தூரப்போ, காசுதான் கடவுள்டா,
என்ன கங்கா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க? விவேக் முடியாதுன்னு ஏதாவது சொன்னானா? ஹே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வேற ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிட்டு இருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ போய் படுத்து தூங்கு. நாளைக்கு நம்ம பஞ்சாயத்து ஆபீஸ் பக்கத்துல இருக்க கிளினிக்கு போகணும். நீ எதுக்கும் பயப்படாத. எல்லாத்துக்கும் நான் ஒரு வழி பண்ணிருக்கேன். நான் ஒரு விஷயத்தை கையில எடுத்துக்கிட்டதுதான். அங்க இருக்க டாக்டர் போய் பாக்குறோம். கொஞ்சம் காசு கொடுத்தா போதும், ஒரே நாள்ல கலைச்சிடுவாரு. நான் காலையில போயிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறேன். ஹே நான் சொன்னதுக்கு அப்புறம் அப்பாயின்மெண்ட் வாங்க போதும். நம்ம லேட் பண்ண காம்ப்ளிகேட் ஆயிடும். ஒரு நாள் போகட்டும், அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். சரிடி, உன் இஷ்டம். சின்ன ஊசியால எடுக்க வேண்டியத கடப்பாரை வச்சு எடுக்கிற மாதிரி பண்ணிடாத. இதுக்கெல்லாம் அன்னைக்கே டேப்லெட் போட்டு வந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. வாமா வா, உனக்கு ஸ்கூட்டியை கொடுத்ததுக்கு அந்த ஆள் என்ன வண்டியா திட்டுறான். போ போ, அந்த ஆளை பார்த்துட்டு தான் நீ வேலைக்கே உள்ளார போகணுமா. இவளுகளுக்காக திட்டுவாங்கன்னு மிச்சம், ஒருத்தி நம்மள கண்டுக்கிற மனக்கலை. அவர் சொல்றது கரெக்ட் தான். இப்பதான் நல்லா திட்டு வாங்கிட்டு போறாரு. பேலன்ஸ நீ போய் வாங்க. நான் வேலையை விட தான் வந்திருக்கேன், வேற வேலை தேட போறேன். வேற வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த வேலையை விட்டா போதாதா? நான் டிசைட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். சார், நேற்று எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருந்துச்சு, அதனால தான் மேனேஜர் சொன்னதை கேட்காம நான் ஸ்கூட்டி எடுத்துட்டு போயிட்டேன். உன்னோட வேலைக்காக நான் இங்க வண்டி வாங்கி வைக்கல, கம்பெனி யூஸுக்கு தான். புரிஞ்சுதா? முடிஞ்சுதா சார்? நான் கொஞ்சம் உட்காரலாமா? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உட்காரு. என்ன விஷயம்? சார், இந்த போட்டோ யாருதுன்னு தெரியுதா? அந்த போட்டோல இருக்கிற ஆளும் இடமும் உங்களுக்கு தெரியுதா? இங்க பாரு, நீ சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியல. என் டைம் வேஸ்ட் பண்ணாத. முதலாளி, பத்திரிக்கைக்காரங்க, போலீஸ்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கேட்டாதான் பங்களால வச்சு நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்வேன்னு பிடிவாதமா? புரியாத மாதிரி இருக்கிற உங்க நடிப்பு சூப்பர். பிரச்சனை பண்றது எனக்கு இஷ்டம் இல்லை, நல்ல முறையில இது தீர்க்கணும் தான் என் ஆசை. அதனால அந்த பங்களால எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியணும். எங்க நீ இங்க வேலைக்கு சேர்ந்து அந்தலேருந்து உன்னோட அழகை பார்த்து நான் பைத்தியம் ஆயிட்டேன். அதுக்காக என் பேர்ல இருக்கிற என்னோட பங்களாவில் வச்சு பிளான் ரெடி பண்ணி அன்னைக்கு ராத்திரி உன்னை கட்டாயப்படுத்தி அங்க அனுப்பினேன். எஸ் சார், எஸ் சார். நீ எனக்கு சின்ன ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க சார். நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நீ ஏதாவது சொல்லி அவளை நிறுத்த வை. சரி முதலாளி, நான் பாத்துக்கிறேன். தாயமா, இந்த பவுடரை பால்ல கலந்து அவளுக்கு கொடுத்துரு. முதலாளி, இங்க எல்லா ஏற்பாடும் தயாரா இருக்கு. நீ கொஞ்சம் கூட அவளை வெயிட் பண்ண வை, நான் டிராஃபிக்ல மாட்டிட்டு இருக்கேன். சரி முதலாளி. முனியாண்டி உள்ள இருக்கான், இது உனக்குள்ள டீ. கங்காவுக்கு சீதாம கொடுத்த டீயில மயக்க மருந்து கலந்துச்சு. அது சாப்பிட்டாளுக்கு 2 மணி நேரம் சுய நினைவு இருக்காது. அதனாலதான் கங்காவுக்கு அது பேய் வீடு மாதிரி தெரிஞ்சது.
அழகு அதுதான் என்ன இந்த தப்பு செய்ய வச்சது. நீ என்ன மன்னிக்கணும். மன்னிக்கணுமா? சும்மா மன்னிக்கணும்னு சொன்னா போதுமா? கங்கா, எங்க கௌரவத்தை கெடுத்துடாத. இது வீட்டுக்கு தெரிஞ்சா எல்லாம் முடிஞ்சிடும். உனக்கு தான் என்ன வேணாலும் தரேன். என்ன வேணும்னாலுமா? ஆமா, என்ன வேணாலும். உங்க பேர்ல இருக்கிற பங்களா என் பேருக்கு வரணும். என்னடி நீ ஒரு தடவை படுத்ததுக்கு பங்களா வேணுமா? ஒன்னும் தர முடியாது. என்னடி பண்ணுவ? முதலாளி பெரிய ஆள் தான். எவ்வளவு சீக்கிரத்துல குணத்தை மாத்துறீங்க? பச்சோந்தி கூட உங்ககிட்ட தோத்து போகும். ஆனா நான் தோத்து போக மாட்டேன். அது கடவுளோட தீர்ப்பு. புரியல? மொபைல்ல இருக்கிற சாட்சியை ஈஸியா அழிச்சிடுவேன். ஆனா என் வயித்துல இருக்கிற சாட்சியை எப்படி அழிப்ப? 5 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி கேட்டனால எனக்கு கோபம் வந்துச்சு. என்ன மன்னிச்சிடு. என்னால 1 லட்சம் ரூபாய் கூட சம்பாதிக்க முடியுமான்னு தெரியல. ஒரு கோடீஸ்வரன் வந்து என்ன கல்யாணம் பண்ணிப்பான்னு தோணல. அதனால நம்ம சுமூகமா போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். முதலாளிக்கு இதை விட்டா வேற வழி இல்ல. ஒரு 5 கோடி சொத்துக்காக என் முதலாளி ஒன்னும் முட்டாள் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் இந்த குழந்தைய வளர்க்க போறேன். பயப்பட வேணாம். நடுவுல உன்னை பயமுறுத்தி பணம் வாங்க நான் வரமாட்டேன். நீ பேச்சு மாறாம இருக்கிறதுக்கு தான் இந்த குழந்தைய வளர்ப்பேன். அப்புறம் இன்னொரு விஷயம், அடுத்த வாரமே அந்த இடத்த என் பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும். சும்மா என்ன கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் அலைய வச்சிடாத. என்ன இவ்ளோ ஹாப்பியா வர? என்னாச்சு? அதான் சார் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கேட்டேன், தரேன்னு சொன்னாரு. சரி நான் கிளம்புறேன். சீக்கிரம் இறங்குங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வாங்க சீக்கிரம். மேடம், நீங்க எப்படி இவ்ளோ சின்ன வயசுல இவ்ளோ அவார்ட்ஸ் வாங்கிருக்கீங்க? உங்களால இவ்ளோ பெரிய கம்பெனிக்கு எப்படி முதலாளி ஆக முடிஞ்சது? ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஹார்ட் ஒர்க். என் மனசுல இருக்கிற கனவு நினைவாக்குறது தான் என் லட்சியமா இருந்துச்சு. ஓ மேடம், அதனால தான் நீங்க ஐடிஐ எலக்ட்ரிக்கல் கோர்ஸ் செலக்ட் பண்ணி படிச்சீங்களா? எக்ஸாக்ட்லி, யூ செட் இட். என் கனவுல அதுவும் ஒண்ணு. ஆக்சுவலி என்ட்ரன்ஸ் கிடைச்ச என்ன இன்ஜினியரிங் அனுப்ப அம்மாவுக்கு எக்கனாமிக்கலா நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ஆனா நான் விடல. அதுக்கப்புறம் என் முயற்சியால இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். ஒரு பொண்ணா இருந்து சின்ன வயசுலயே போராடி ஜெயிச்ச நீங்க நியூ ஜெனரேஷன் பொண்ணுங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட்ஸ். தேங்க்யூ ரொம்ப மேடம். தேங்க்ஸ் மேடம். அப்ப நாங்க கிளம்புறோம். ஓகே, பை பை. நீ என்னடி இவ்வளவு போய் சொல்ற? நீ தானம்மா சொல்லுவ கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு. அதான் பண்ணிட்டு இருக்கேன். டைம் இஸ் ஓவர். ஓகே. இவ்வளோ வேகமாக எங்கே போகிற? உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. இறங்கி வா. இந்த ஊர் முழுக்க என் பேர் அசிங்கப்படுத்திட்டு இருக்கியா? நான் உன்னை அசிங்கப்படுத்தினா? புரியல. இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட உனக்கு எதிராக நான் பேசினது இல்ல. நீ தான் இந்த ஊர் முழுக்க சொல்லிட்டு இருக்கே உன் குழந்தை என்னோடதுன்னு. அது நம்ம பழக்கத்தை பார்த்து அவங்களா கட்டி விடுற கதை. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உனக்கு தெரியுமா, 100 பவுன் 10 லட்சம்னு புரோக்கர் கியூ நின்று வீடு இன்னைக்கு ஒருத்தன் கூட வரமாட்டான். நீ ஒண்ணு பண்ணு. உனக்கு வர சம்மதத்தை பொண்ணையும் அவ அம்மா அப்பா எல்லாரையும் என்கிட்ட கூட்டிட்டு வா. நான் உங்ககிட்ட சொல்றேன், என் குழந்தையோட அப்பா நீ இல்லன்னு.
கிண்டல் பண்றியா? ஹே இல்ல, என்னால என்ன ஹெல்ப் செய்ய முடியுமோ அது இனி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. எல்லாம் நடந்து போச்சு. என் சைட்லேயும் தப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமையில உன்னை கைவிட்டுறக்கூடாது. நடந்தது எல்லாத்தையும் மறந்துடலாம். எனக்கு நீ வேணும். நம்ம குழந்தையும் எனக்கு வேணும். ஐயோ, நான் உன்னை எப்பவும் மறந்துட்டேன். காதலிச்சவன் ஏமாத்துனா உடனே அழுதுட்டு நிக்கிறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. உனக்கு இன்னும் வயசு இருக்கு. ஒரு ஆந்தோணம் வேணும் உனக்கு. நாளைக்கு வந்து உன் குழந்தை அப்பா யாருன்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ? நீ உண்மையிலே ஒரு சீரியல் ஹீரோ தான். என்கிட்ட காசு பண்ண வந்த உடனே புருஷனா இருக்க வந்துட்டியா? என்ன சொன்ன? ஆம்பளை துணை. அதுக்கு உன்னை நான் ஆம்பளைன்னு ஏத்துக்கணும்ல. பேர் சொல்றதுக்கு ஒரு அப்பா, அது என் பிள்ளைக்கு தேவையில்லை. புருஷனையே நம்பி நடக்கிற நிறைய பாவப்பட்ட பொண்ணுங்க இருப்பாங்க. உன் வித்தையெல்லாம் அவங்க கிட்ட காட்டு. என் காதலே நீ பெண் பூவாய், அதிகாலையில் நீ மலர்ந்தாயடி. உயிரின் ஒரு பாதியே நீ பறித்து சென்றாயடி. என் வாழ்வு நீயாக, ஜீவன் நீயாக ஆட்சி கொண்டாயடி. என் காதலே நீ பெண் பூவாய், அதிகாலையில் நீ மலர்ந்தாயடி. தனியாகவே இருந்தேனடி. நீ வந்ததாலே மலர்ந்தேனடி. நீயாகவே சென்றாயடி. என் காதலே நீ மறந்தாயடி. என் இதயமே நீ பொடித்தாயடி. வலி தாங்க கூட தெரியாதம்மா. என் காதலே நீ பெண் பூவாய். உயிரின் ஒரு பாதியே நீ பறித்து சென்றாயடா. என் வாழ்வும் நீயாக, ஜீவன் நீயாக ஆட்சி கொண்டாயடா. என் காதலே நீ பெண் பூவாய். மேடம், எஸ், இதுல ஒரு சைன் பண்ணணும். இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் அதுல இருக்கிறதுல டெலிவரி பண்ணியாச்சு மேடம். ஆமா. ஹலோ ஹலோ, சிஎஃப்எல் கம்பெனி. எஸ். எனக்கு கொஞ்சம் கலர் சிஎஃப்எல் பல்ப்ஸ் வேணும். ஒரு நிமிஷம், அட்ரஸ் நோட் பண்ணிக்கிறேன். ஓகே. யா, ஓகே.
இதுல இருக்க அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணிடு. ஓகே. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ரிசர்வ் வங்கி ஆளுநர் மாநில அரசுகள் அறிவித்த விவசாய கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்புக்கு உட்பட பல நாடுகளில் என்பது ஒரு நிரந்தர பிரச்சனையாக. ஹலோ, நான் ஆர்டர் பண்ண பல்ப்ஸ் இன்னும் வரலங்களே. நீங்க சொன்ன பல்ப் எல்லாம் கொடுத்து அனுப்பிட்டேன் மேடம். அநேகமா இந்நேரம் ரீச் ஆயிருப்பாங்க. இவ்வளோ நேரம் நான் பேசுறேன், என் வாய்ஸ் வச்சு கூட கண்டுபிடிக்காம இருக்க. சரியான ஆல்ரெடி. ஹேய் கங்கா, நான் எப்படி மறப்பேன்? இன்னைக்கு கூட உன்னை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சும்மா கதால கதை இல்லடி, நான் இன்னைக்கு வரும்போது விவேக்க பார்த்தேன்டே. ஓ, நான் கூட அவனை பார்த்தேன். அப்புறம் அவனுக்கு நான் இல்லாம வாழ முடியலையா, என்ன கல்யாணம் பண்ணணுமா, என் குழந்தைக்கு அப்பாவா இருக்கணும்னு பெரிய லிஸ்டோட வந்தான். அதுக்கு நீ என்ன சொன்ன? அதுக்கு நான் என்ன சொல்ல போறேன்? நீ நினைக்கிற மாதிரி நான் பழைய கங்கா இல்லன்னு மூஞ்சில அடிக்கிற மாதிரி. என்னோட லவ்வர் எல்லாமே வேற யாரும் இல்ல, உன் விவேக் செட்டப். என்னடி இப்போ நடந்துச்சு? அதெல்லாம் நடந்துச்சு. சிவா உன்கிட்ட எதையும் சொல்லல? நீ என்கிட்ட பேசுறது இல்ல, இதுல சிவா வேறயா? ஹே, ஒரு ஸ்டாஃப் வந்துட்டான்னு நினைக்கிறேன், நான் அப்புறமா கால் பண்றேன். ஓகே. வெளிவரும் வீரியமிக்க ஹைட்ரோ கார்பன் வாகனங்கள் சற்று முன் கிடைத்த செய்தி. இன்று அதிகாலை கங்கா என்ற பெண் தேசிய நெடுஞ்சாலையில் மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இது குறித்து காவல்துறையினர் இது கொலையா அல்லது விபத்தா என்று தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். என்ன செய்யணும்ட்டு நான் உனக்கு மெசேஜ் பண்ணுறேன், சரியா? ஓகேடா. உங்கள்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, சரிங்களா? நடந்தது எல்லாத்தையும் மறந்துடலாம். என்கிட்ட காசு பண்ண வந்த உடனே புருஷனா இருக்க வந்துட்டியா? அதுக்கு உன்னை நான் ஆம்பளைன்னு ஏத்துக்கணும்ல. பாப்பா, வீட்ல யாரும் இல்லையா? number you're trying to reach is currently switched off. மம்மி குட்டி, நான் இங்கே தான் இருக்கேம்மா.
என் வாழ்வின் நன்னாளது உன்னோடு நான் சேர்ந்ததே. நீதான் என் அன்பே, நீதான் என் உலகே. தேனாக மாறும் நீ தமிழ் பேச இசையின் வடிவம் நீ அல்லவா. நீ துளி தங்கும் வெண்மேகமாக என் மீது வீசும் குளிர் தென்றலே. காதலில் சேர்ந்தது பிரிந்திடுமா. காலங்கள் சென்றும் அழிந்திடுமா. அதில் என்னை நான் காண்கிறேன், என் இதயம் நீதானடி. என் வாழ்வின் நன்னாளதே உன்னோடு நான் சேர்ந்ததே. நீதான் என் அன்பே, நீதான் என் உலகே. மல்லிகை பூவாய் நீ மாறவே, மெல்லிய காற்றாய் நீ வீசவே. வானவில் நீந்தும் ஆகாயமே நீ. மடி மீது சாயும் சேயல்லவா. கண்ணோடு கண்கள் நாம் கண்டதெல்லாம் இதழோடு இதழாய் சேர்ந்தனவே. அதில் என்னை நான் காண்கிறேன், என் இதயம் நீதானடி. என் வாழ்வின் நன்னாளதே உன்னோடு நான் சேர்ந்ததே. நீதான் என் அன்பே, நீதான் என் உலகே. என் காதலே நீ பெண் பூவாய் அதிகாலையில் நீ மலர்ந்தாயடி. உயிரின் ஒரு பாதியே நீ பறித்து சென்றாயடி. என் வாழ்வு நீயாக ஜீவன் நீயாக ஆட்சி கொண்டாயடி. என் காதலே நீ பெண் பூவாய் அதிகாலையில் நீ மலர்ந்தாயடி. தனியாகவே
தெரியாதம்மா என் காதலே நீ பெண் பூவாய் உயிரின் ஒரு பாதியை நீ பறித்து சென்றாய்